हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे நம்ம இங்க எதுக்காக எல்லாம் கூட்டிருக்கோம் தெரியுமா? எல்லாம் தமிழ் புரியும்ல? தமிழ் आते ना सभी के मेरा हिंदी इतना अच्छा नहीं है, हिंदी मालूम தமிழ் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் என்னது தெரியுமா? என்ன ப்ரோக்ராம் இது? கீர்த்தன் ப்ரோக்ராம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து எங்கேயாவது ஃபீஸ்ட் கூப்பிடுறாங்க. ஃபீஸ்ட்னா என்னது? விருந்து இருக்குல்ல, ஹிந்தியில சொல்லுவாங்க ஃபீஸ்ட், விருந்து. பெரிய போஜனம் வைப்பாங்கல்ல, ராஜ்போக் வைப்பாங்க இல்லையா? என்ன பண்றாங்க, பிளேட்ல எல்லா பிரசாதம் வச்சுட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? புரியுதா நான் பேசுறது? பிளேட்ல எல்லா பிரசாதம் வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவோம் இல்லையா? பிளேட்டே பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல, பிளேட்டே பார்த்துட்டு என்ன வரும்? சந்தோஷம் வராது. சாப்பிட்டாதான் சந்தோஷம் வரும். அப்படி விருந்துக்கு போனா என்ன பண்ணணும்? சாப்பிடணும். பஜனைக்கு வந்தா பாடணும் இல்லையா? அப்பதான் சந்தோஷம் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்ப நான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திர பாடுறேன். நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, என்னோட சேர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடுங்க. நான் என்ன டியூன்ல பாடணும் அதே மாதிரி டியூன்ல கேட்டு பாடுங்க. பாடும்போது எல்லாரும் வாய் திறந்து இப்பதான் என்ன பண்றீங்க, பாட ஆரம்பிச்சு. பட் எல்லாரும் மீன் மாதிரி பாடுறீங்க. மீன் தெரியுமா? ஃபிஷ். இப்படி பாடுறீங்க, சப்தமே வரமாட்டீங்க. இப்போ ஒரு 100 kg மூட்டை உங்க முதுகுல வச்சுட்டு வேகமா ஓடுங்கன்னு சொன்னா ஓட முடியுமா? எப்படி போவோம்? கஷ்டப்பட்டு போவோம் இல்லையா? அது போல ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன, ஏன்னா உள்ளார அவ்வளவு என்ன இருக்கு, வெயிட் இருக்கு இல்லையா? உள்ளார அவ்வளவு கர்மா இருக்கு. சின்ன குழந்தைங்க பாருங்களேன், ரொம்ப ஹாப்பியா பாடுவாங்க, சப்தமா பாடுவாங்க. ஏன்னா அவங்க மனசு என்ன கிடையாது, என்ன கிடையாது, உள்ளார வெயிட் கிடையாது, அகங்காரம் கிடையாது இல்லையா? கோபம், காமம், பேராசை இதெல்லாம் கிடையாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணும், இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது சொந்தமா பாட முயற்சி பண்ணும். பாடலாமா? எல்லாரும் பசிக்குதா? இப்பயே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி பாக்கலாம் எவ்வளவு சத்தமா பாடுங்க பாருங்க. நீ மெதுவாடி
ராமேஸ்வரம் யாரெல்லாம் போயிருக்கீங்க? ராமேஸ்வரம் எல்லாரும் போயிருக்கீங்க. யாருக்கெல்லாம் வந்து அந்த கடலை நீந்த தெரியும், நீச்சல் அடிக்க தெரியும்? ஸ்விம்மிங் நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களாம் புரியுமா கடல்ல? புரியுதா? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? புரியுதுல்ல? ஓகே. அப்ப என்ன ஆகுது, நம்ம ராமேஸ்வரம் கடல்ல போயிட்டு இருக்கோம், கப்பல்ல போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பெரிய அலை வந்து கடல்ல விழுந்துட்டோம். விழுந்துட்டா வச்சுக்கோங்களேன், கப்பல் நம்ம என்ன பண்ணி விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. நம்ம என்ன பண்றோம், சுத்தி சுத்தி பாக்குறோம். ஃபுல்லா என்னதான் இருக்கு, சுத்தி வெறும் தண்ணி தான் இருக்கு. நீச்சல் அடிச்சு பாக்குறோம், நீச்சல் அடிக்கவும் முடியல. ரொம்ப என்ன ஆயிடுச்சு, உடம்பு எல்லாமே டயர்ட் ஆயிடுது இல்லையா? கடல் நீச்சல் அடிச்சுட்டே என்ன ஆகும், ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி குடிக்க முடியுமா? கடல் தண்ணி குடிச்சா என்ன ஆகும், உள்ள இருக்கிறதெல்லாம் வெளில வந்துடும் இல்லையா? சோ கடல் தண்ணி குடிக்க முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல, எங்கேயும் நிக்க முடியல, எங்க போய் சேர்றதுன்னு தெரியல. சுத்தி தண்ணியா இருக்கு. காலையில இருந்து நைட் ஆயிடுச்சு. நைட் நேரம் எப்படி இருக்கும் கடல் பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். நிறைய அலைகள்லாம் வந்துட்டு இருக்கு. உள்ளாரம் முதல்ல இருக்கலாம், சுறா மீன் இருக்கலாம் இல்லையா, என்ன வேணா இருக்கலாம், வந்து நம்மள பிடிச்சி கடிச்சிடலாம் இல்லையா? இந்த பயம், உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை, இவ்வளவு கஷ்டத்தோட இருக்கும் பொழுது எங்கடா போய் சேருவோம், எப்படா அவங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது தூரமா ஒரு கப்பல் தெரியுது. அந்த கப்பல் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கப்பல் தெரிஞ்சா என்ன பண்ணுவோம், ஹெல்ப் கேட்போம் இல்லையா? ரொம்ப தூரத்துல இருக்கு கப்பல், நீங்க இங்க இருக்கீங்க, எப்படி ஹெல்ப் கேட்பீங்க? ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கூப்பிடுங்களா? எப்படி கூப்பிடுங்க? என்ன காரணம், ஏன் அப்படி கத்துறீங்க? ஏன்னா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் இல்லையா? இப்பதான் எல்லாரும் எந்திரிச்சிருக்காங்க, தூங்குனவங்க எல்லாம் இல்லையா? சில நேரம் மயக்கத்திலே இருந்திருக்காங்க. அப்ப என்னன்னா லாஸ்ட் சான்ஸ் இதுதான் இல்லையா? இப்ப நீங்க ஹெல்ப் கத்தல என்ன ஆகும், ஹெல்ப் கத்தல என்ன ஆகும்? மாதாஜி आप बोलिए. अब பேச மாட்டாங்களா? அப்படியா? ஆன்சர் சொல்ல மாட்டாங்களா? ஹெல்ப் கூப்பிடுறோம், கத்தி கூப்பிடுறோம். ஏன் ஹெல்ப் கத்தி கூப்பிடுறோம்? கத்தி கூப்பிடல என்ன ஆகும்? क्या होगा? अभी ये जरूर जोर से नहीं बुलाओ तो क्या होगा? हम डूब जाएंगे, करेक्ट, और मर जाएंगे बस. यही हमका आखिरी मौका है हेल्प हेल्प मदद मांगने के लिए, करेक्ट. तो ऐसा है हमारा संसार जगत, दिस वर्ल्ड संसार सागर. இந்த சாகரத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், நீச்சல் அடிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? டே நீச்சல் அடிக்கிறோம் எல்லாருமே. எவ்ரிடே we have to work, correct, from morning till night. it's a big struggle. எல்லாரும் கஷ்டப்பட்டு என்ன பண்றோம், உழைக்கிறோம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். இதுல நிறைய டேஞ்சர்ஸ் வேற இருக்கு. நம்ம உழைக்கணும்னு நினைச்சா நிறைய டேஞ்சர்ஸ் வேற இருக்கு இல்லையா? சோ இந்த எல்லா டேஞ்சர் நம்ம என்ன பண்றோம், தாண்டி இந்த நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும். இதுல இருந்து எப்படி வெளியில போறது அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? हरे कृष्णा. आ जाओ, आ जाओ. हाय हाय. अरे आओ इधर. पाए लगी ना भाई. फ्रंट फ्रंट में आ जाओ. होई नीचे नहीं बैठ सकते, क्या हो गया? கீழே வந்துட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. என்ன சொல்லிட்டு கடைசியா நம்ம என்ன பண்றோம், சத்தம் போட்டு ஹெல்ப் கேட்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இதுதான் கடைசி சான்ஸ் இல்லையா? இந்த சான்ஸை மிஸ் பண்ணா என்ன ஆயிடும், நம்ம கீழே மூழ்கிடும் இல்லையா? அது போல இந்த உலகம், இந்த சம்சாரம் அப்படின்ற உலகத்துல நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம்.
நமக்கு ஹெல்ப்புக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வந்திருக்கு, ஒரு படகு போல வந்திருக்கு. என்னது? இந்த ஹரிநாமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்றோம், நம்ம இந்த கலியுகத்துல நம்மளை காப்பாத்துறதுக்கான ஒரே ஒரு ஹெல்ப், ஒரே ஒரு சான்ஸ். அப்ப இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்ல எல்லாருமே? இப்போ சொன்னேன் நான், மறுபடியும் சத்தம் போட்டு சொல்லணுமா உங்களுக்கு? வேண்டாம், பயப்படுவீங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணோம், இந்த மந்திரத்தை நம்மளால எந்த அளவுக்கு சப்தமா சொல்ல முடியுமோ. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், இங்க யாரை கூப்பிடுறோம்? கிருஷ்ணரை கூப்பிடுறோம் இல்லையா? சோ கிருஷ்ணரை கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன இருக்கும் உங்களுக்குள்ளார? பக்தியோட கூப்பிடணும். நீங்க சும்மா கிருஷ்ண ராமன் சொன்னா கிருஷ்ணர் வரவே மாட்டாரு. நீங்க திரௌபதியோட எக்ஸாம்பிள் பார்க்க முடியும் இல்லையா? திரௌபதிக்கு பிரச்சனை வரும்போது திரௌபதி என்ன பண்ணா? கிருஷ்ணர்லாம் கூப்பிட்டா, கிருஷ்ணர் வரவே இல்லை. எப்ப வந்தாரு? எப்ப ரெண்டு கைய மேல தூக்கிட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அப்ப என்ன பண்ணாங்க? திரௌபதிக்கு யார் வந்தாங்க? கிருஷ்ணர் வந்தாங்க இல்லையா? சோ அதனால நாமும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? சப்தமா முழு சரணாகதியோட சொல்லணும் இல்லையா? எப்படி திரௌபதி கூப்பிட்டாலோ அது போல என்ன பண்ணணும், இந்த மந்திரத்தை நம்ம சப்தமா சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இங்க வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? இன்னைக்கு எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதுக்காக கிடையாது. ஆமா, आप कैसा है, हम ठीक है, आप क्या खाया, हम ये खाया वो खाया, ये பேசுறதுக்காக நம்ம இங்க வரல இல்லையா? இது என்ன, இதுக்கு பேர் என்னது? இந்த ப்ரோக்ராம் பேர் என்னது? சத் சங்கம் இல்லையா? சத் சங்கம் என்ன பேசணும் இங்க? ஒண்ணு கிருஷ்ணரை பத்தி பேசணும், இல்ல நாமத்தை பத்தி பேசணும் இல்லையா? ஆனா என்ன பண்ணக்கூடாது, இங்க வந்துட்டு மறுபடியும் ஃபேமிலி விஷயத்த பேசிட்டு கூடாது இல்லையா? மறுபடியும் அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க, हाँ कैसा है, बहुत दिन हो गया, क्या हो गया आपका, क्या हालत है, எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், இங்க வந்திருக்க ஒரு ½ அன் அவர் என்ன பண்ணலாம், யாருக்காக கொடுக்கலாம்? கம்ப்ளீட்டா யாருக்காக கொடுக்கலாமா? நேத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஜெயிச்சதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, ரோட்ல வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? என்னவோ அவங்க ஜெயிச்ச மாதிரி. இப்ப எல்லாரும் பேங்க்லயும் 10 லட்சம் வந்துருச்சு இல்லையா? இந்தியா ஜெயிச்சதுனால இல்லையா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன பண்றாங்க, அதை மக்கள் வந்து அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க. பட் எதை பெருசா யோசிக்கிறது கிடையாது, இந்த மாதிரி சத்சங்கத்தை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாட போறோம். எல்லாரும் என்ன பண்ணும், ஸ்ரத்தையோட கண்களை மூடிட்டு கிருஷ்ணரை நீங்க எப்படி ஹெல்ப் கூப்பிடுவீங்களோ, கிருஷ்ணருக்கு முன்னாடி நின்று இருக்கார், கிருஷ்ணர் என்ன பண்றீங்க, நீங்க இப்ப கிருஷ்ணா இங்க வான்னு சொல்லி என்ன பண்றீங்க, கூப்பிடுறீங்க. சோ கிருஷ்ணரை எப்படி கூப்பிடணும் அப்படி கூப்பிடணும். அந்த சின்ன குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை பேர் என்னது? கார்த்தியா? கார்த்திக். அவன் பேர் வச்சுங்க நீங்களும், பரவாயில்ல. கார்த்திக் இருக்கான்ல, கார்த்திக் வந்து இந்த மாதிரி அழுதா வச்சுக்கோங்களேன், அழுதா என்ன பண்ண மாட்டாங்க, அம்மா பக்கத்துல வர மாட்டாங்க. கார்த்திக் எப்படி அழுகணும், அம்மா ஐயோ யாரும் குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லி தூக்கிப்பாங்க இல்லையா? அது போல நம்ம கிருஷ்ணர் பேர கிருஷ்ணா சொல்லுங்க, கிருஷ்ணர் பரவாயில்ல ஒன்னும் சேவையில போக வேண்டாம், அவன் பாட்டு பாடிட்டு இருக்கான் ஹாப்பியா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. எப்ப நம்ம ஹார்ட்ல இருந்து என்ன பண்றோம், கிருஷ்ணர் கூப்பிடுறோமோ அப்பதான் என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுவார். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பாடுறோம், கீர்த்தனை பண்றோம், தினம் பண்றவன் ஹரே கிருஷ்ணன் தினம் பண்றவன் என்ன இல்ல இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் தான் பண்றோம். அந்த ஒரு நாள்லயும் ஒரு ½ அன் அவர் என்ன பண்ண போறோம், இந்த கீர்த்தனை பண்ண போறோம் இல்லையா? சோ இந்த ½ அன் அவரை உங்க மனச மற்ற எந்த விஷயத்தையும் கொடுக்காம எதுக்கு மட்டும் கொடுங்க, கிருஷ்ணருக்கு மட்டும் கொடுங்க. வேற எந்த விதமான கான்சென்ட்ரேஷன் வேணாம். இங்க மற்றதெல்லாம் மறந்து போயிடுங்க. இங்க நீங்க மார்வாடி கிடையாது, இங்க நீங்க ராஜஸ்தானி கிடையாது, இங்க நீங்க மேல் ஃபீமேல் கிடையாது, ஆண் பெண் கிடையாது. நாம எல்லாரும் யார் இங்க? கிருஷ்ணனுடைய பக்தர்கள், அவ்வளவுதான். கிருஷ்ண பக்தர்கள் என்ன பண்ணும், கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லணும், அவ்வளவுதான். பண்ணலாமா? ஓகே, மறுபடியும் நான் இப்ப ட்ரை பண்றேன். எல்லாரும் நல்லா பாடும் ஓகேவா? யார் சப்தமா பாடுறீங்கன்னு பார்க்கலாம். மேல் சப்தமா பாடுறீங்களா, ஃபீமேல் சப்தமா பாடுறீங்களான்னு பார்க்கலாம் ஓகேவா? Hare
பிடிச்சிருக்கு? கண்ணே கண்ணே பசந்த் है कीर्तन. கண்ணே கண்ணே பசந்த் है कीर्तन. ஓகே ஓகே. நம்மளுக்கு இந்த உலகத்துல பல்வேறு விதமான மணிகள்லாம் இருக்கு இல்லையா? என்னெல்லாம் மணி இருக்கு? ரொம்ப வேல்யூபிளான மணி என்னெல்லாம் இருக்கு? கோல்டு, டைமண்ட் இல்லையா? நவரத்னம் சொல்றோம் இல்லையா? என்னெல்லாம் இருக்கு? நவரத்னங்கள் என்னெல்லாம் இருக்கு? நவரத்னம் என்ன சொல்லுவோம்? இல்லையா? டைமண்ட்ல நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? பேர்ல்ஸ் இருக்கு இல்லையா? ரூபி இருக்கு இல்லையா? நிறைய விதமான டைமண்ட்ஸ்லாம் இருக்கு. இதுக்கு பேர் மணிகள் சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அது போல கிருஷ்ணர் கிட்ட ஒரு மணி இருக்கான். இந்த உலகத்துல பணக்காரங்க கிட்ட ஒரு மணி இருக்கலாம். ஆனா இந்த மொத்த பிரபஞ்சத்திலுமே ரொம்ப பெரிய செல்வந்தர் யாரு? கிருஷ்ணர் தான் இல்லையா? அந்த கிருஷ்ணர் கிட்ட ஒரு ஸ்பெஷல் மணி இருக்கான். நம்ம இந்தியான்னு சொல்லி சொன்னோம்னா இந்தியாவுடைய பெஸ்ட் வைரம் எந்த எது சொல்லுவோம் நம்ம? கோஹினூர் இல்லையா? அது இப்ப எங்க இருக்கு? நீங்களே ஒரு முடிவு பாருங்க. அமெரிக்காவா லண்டனா? லண்டன்ல தான் இருக்கு. சரி, நம்ம இந்தியால ஒரு ராஜாவுக்கு சொந்தமானது என்ன சொல்றோம்? அந்த வைரம் சொல்லி சொல்றோம். ஒரு சின்ன ராஜாவுக்கு இந்த வைரம் தான் சொந்தமா இருக்கும். இதே ராஜாதி ராஜா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட பெஸ்ட் ஒரு மணி இருக்கான். அதுக்கு பேர் வைரம்லாம் கிடையாது. கிருஷ்ணர் கிட்ட ஒரு ஸ்பெஷல் மணி இருக்கு. அந்த மணி யாருக்கா தெரியுமா? பேர் தெரியுமா? கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய மணி பேரு. கிருஷ்ணர் கிட்ட என்ன மணி இருக்கும்? வைரமா, வைடூரியமா, கோமேதகமா, புஷ்பராகமா, ரத்னமா? என்ன மணி அவர்கிட்ட இருக்கும்? ரொம்ப ஸ்பெஷலான மணி. உங்க எல்லாருக்கும் தெரியும், மதுரையில் அந்த மணி இருக்கு. அந்த மணியோடைய பேர் கொண்ட ஒரு ஏரியா இருக்கு. இப்ப யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு இன்டெலிஜென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் மணி என்ன மணி இருக்கும்? ருக்மிணி. வெரி குட், ருக்மிணி, வெரி குட், கரெக்ட். இல்ல இல்ல, இந்த கிருஷ்ணர் சொல்ற மணி வேற. ஹரே கிருஷ்ணா. முன்னாடி வந்துருங்க. நாங்க வெஜிடேரியன் தான். யாரும் கடிக்க மாட்டோம். ஓகே, क्वेश्चन ரிமைன்ஸ் தி சேம். கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய மணி என்னதுன்னா ருக்மிணி எல்லாம் கிடையாது. ருக்மிணியா சொல்லாதீங்க, அப்புறம் சத்யபாமா கோவம் வந்துடும். அப்ப நாங்களா இல்லையான்னு சொல்லி சத்யபாமா கோவம். ஞானமணி இல்ல இல்ல, கிருஷ்ணர் கிட்ட மணி கேக்குறீங்களா எல்லாருமே? ஹரே கிருஷ்ணா. யாரும் பேசக்கூடாது சொன்னேன் இல்லையா? பேசுறா நீங்க தான் அடுத்த கீர்த்தன் பண்ணும். கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மணி என்ன அப்படின்னா சிந்தாமணி அப்படின்னு ஒரு மணி இருக்கு. இப்ப தெரியுது இல்லையா? பேர் மறந்து போயிட்டீங்க பாத்தீங்களா? இதுதான் வைரம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? கோமேதகம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. பவளம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சிந்தாமணினா என்ன சார் அது? ஒண்ணும் புரியல சுவாமி. சிந்தாமணினா என்னது? சிந்தானா என்னது? டென்ஷனா? ஐயோ பாவம். சிந்தானா யோசனை, தாட்ஸ், ஆலோசனை சொல்லி சொல்றோம் இல்லையா? சிந்தா. நம்முடைய சிந்தனையில டென்ஷன் மட்டுமே இருக்கிறதுனால நாம் சிந்தைனா டென்ஷன் சொல்றோம். ஆனா உண்மையில சிந்தைனா என்னது? திங்கிங். இப்ப ரிஷிகள் என்ன பண்றாங்க? தாட்ல உட்காந்து என்ன பண்றாங்க? அவங்க சிந்தனை பண்றாங்க. எதை சிந்தனை பண்றாங்க? பகவானுடைய நாமத்தை என்ன பண்றாங்க? மறுபடியும் சிந்தனை பண்றாங்க. சோ சிந்தனைனா என்னது? தாட் ப்ராசஸ் இல்லையா? தாட்ஸ் என்ன சொல்லுவீங்க ஹிந்தில? இல்ல உங்க லாங்குவேஜ் எப்படி சொல்லுவீங்க? திங்கிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபியூச்சர்ல என்ன ஞானம் கிடையாது, திங்கிங். ஜஸ்ட் இப்ப ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணும். இன்னைக்கு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணும். ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணு சொன்னா இவர் பாட்டுக்கும் ஹாப்பியா உட்காந்துருக்கா ப்ரோக்ராம் ஆயிடுவா? என்ன பண்ணிருப்பா அவரு? விசாரணை பண்ணும், ஆலோசனை பண்ணும் இல்லையா? என்ன பண்ணும்? ஓகே, ஐ நீட் டு கால் திஸ் ஃப்ரெண்ட், திஸ் மாதாஜி, ஐ நீட் டு கால். இவங்க என்ன பண்ணும்? बोलना पड़ेगा, प्रसाद को अरेंज करना पड़ेगा, फिर रूम को
साफ करना पड़ेगा, फिर एसी को चालू करना पड़ेगा, सबको तिलक डालना पड़ेगा. करेक्ट? हिंदी சரி இவர் என்ன சொல்றோம், விசாரம் சொல்லி சொல்றோம் இல்லையா. இவர் திங்கிங் சொல்லி சொல்றோம் இல்லையா. இவர் ஆலோசனை இல்ல சொல்றோம். இவர சிந்தனை சம்ஸ்கிருதம் சொல்லுது. சோ அப்ப கிருஷ்ணர் கிட்டக்கூடிய மணிக்கு பேர் என்னது? சிந்தாமணினா என்ன தெரியுமா அர்த்தம்? வைரத்துக்கு ஒரு வேல்யூ கொடுத்துரும். நீங்க வைரத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பான். பவளத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பான். ஆனா சிந்தாமணி இருக்குல்ல, நீங்க கொடுக்க தேவையில்லை. நீங்க திங்க் பண்ணாவே அந்த மணி உங்களுக்கு கொடுத்துருமா. இது சிந்தாமணி. புரியுதா உங்களுக்கு? சிந்தாமணி யார்கிட்ட இருக்கோ அவங்க என்ன பண்ணா போதுமா? திங்க் பண்ணா போதுமா? என்ன திங்க் பண்ணா போதுமா? எனக்கு இப்ப மேங்கோ வேணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண என்ன இருக்கும், உடனே மேங்கோ வந்துடும். எனக்கு இப்ப வேற என்ன இருக்கு ஸ்பெஷல்? ராஜஸ்தானி ஸ்பெஷல் கோல்டு வேணும், கோல்டு வேணும், சில்வர் வேணும். இதெல்லாம் நினைச்சா வேணும், உடனே நினைச்ச உடனே கொடுத்துருமா. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சிந்தா மணி அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப ஸ்பெஷலான மணி. இது யார்கிட்டயும் கிருஷ்ணன் என்ன பண்ண மாட்டாரு, இந்த மாதிரி கொடுப்பாங்களா யாராவது? நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு டைமண்ட் இருக்கு. எங்க போட்டு எங்க எங்க சேஃபா வச்சிருப்போம்? எந்த இடத்துல வச்சிருப்போம்? வீட்டுல வச்சிருப்போமா, வெளில வச்சிருப்போமா? ரிசப்ஷன் வைக்க மாட்டோம். எங்க வைப்போம்? லாக்கருக்குள்ளார ஓபன் பண்ணி ரொம்ப சேஃபான இடத்துல பூட்டி வைப்போம் இல்லையா. அது போல கிருஷ்ணர் தான் இருக்கலே ஹையஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன். அவர்கிட்ட இருக்கலே ரொம்ப ஹையஸ்ட் விஷயம் சிந்தாமணி. இத கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. எங்க தெரியுமா லாக் பண்ணி வச்சிருக்காரு? கிருஷ்ணர் கிட்ட ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்கான். அந்த சேஃப் ஹவுஸ் என்னவா இருக்கும்? கிருஷ்ணர் கிட்ட ரொம்ப சேஃபான எங்க இருக்கும்? எல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்க. கிருஷ்ணர் தூக்கிட்டு போயிருவாரு. கிருஷ்ணனுடைய ஹார்ட் இருக்குல்ல, கிருஷ்ணனுடைய ஹார்ட்டை விட ரொம்ப ரகசியமான இடம் எதுவுமே கிடையாது. நீங்க ஹார்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சா என்ன பண்ண முடியாது? ஹார்ட்ல இருந்து ஒருத்தர் ஓபன் பண்ணி அதை திருடிட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர்? இந்த சிந்தாமணி இருக்குல்ல, அது எங்க வச்சிருக்காரு? யாருடைய ஹார்ட்ல வச்சிட்டு இருக்காரு? கிருஷ்ணருடைய ஹார்ட்ல வச்சிட்டு இருக்காரு. யாரும் கொடுக்க மாட்டாரு, சீக்கிரம் கொடுக்க மாட்டாரு. நாம சிந்தாமணி கிருஷ்ண அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் இருக்கு இல்லையா, இந்த நாமம் இருக்குல்ல, நாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா இது கிருஷ்ணருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தாமணி கல் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றார்? ஏன்னா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் என்ன கொடுத்துருமா, இந்த மந்திரம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த நாமத்துக்கு பேர் என்ன சொல்றோம்? நாம சிந்தாமணி அப்படின்னு சொல்றோம். எத்தனை பேருக்கு அந்த சிந்தாமணி வேணும்? யாருக்கெல்லாம் வேணும்? வேணும்னா டக்குனு கை தூக்கினா. அப்ப 2 கை தூக்கிட்டாங்க, அப்படியே 2 சிந்தாமணி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இதெல்லாம் கை தூக்கவே இல்லை, எல்லாம் அப்படியே உட்காந்து இருக்காங்க இல்லையா. அப்ப இந்த சிந்தாமணி வாங்கறதுக்கு விலை கொடுக்கணும் இல்ல, சும்மா தருவாங்க? யாரும் சும்மா தருவாங்களா? இவ்வளவு காஸ்ட்லியான கல்லு. ஆனா இந்த சிந்தாமணி கல்ல கிருஷ்ணர் கொடுக்கறதுக்கு ஒரு விலை வச்சிருக்காரு. என்ன விலையா இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது, கிருஷ்ண பக்தி ரசபாவித மதிஹி கிரியதாமிதி குதோபி லப்யதே தத்ர லௌல்யம் அப்படி மூல்யமேகலம் ஜன்ம கோடி சுபுத்தி ந லப்யதே அப்படின்னு சொல்றாரு. சிந்தாமணி கல் இருக்கு இல்லையா, இது நீங்க எங்க போய் தேடுறாலும் கிடைக்காது, எவ்வளவு புண்ணியம் பண்ணாலும் கிடைக்காது, எவ்வளவு யாகம் பண்ணாலும் கிடைக்காது, எவ்வளவு பூஜை பண்ணாலும் கிடைக்காது. இதற்கு என்னதான் விலை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரே ஒரு விலை தான். தத்ர அங்கே லௌல்யம் அப்படி மூல்யம் ஏக்கலம் அப்படின்னு சொல்றாரு. லௌல்யம் அப்படின்னு சொல்ற. லௌல்யம்னா என்னது? லௌல்யம் லவ் தெரியாத லௌல்யம் இல்லையா. நம்ம எல்லாம் மறந்தே போயிட்டோம். நீங்க எங்களை மாதிரி நீங்களும் ஹிந்தி மறந்து போயிட்டீங்க இல்லையா. ஹிந்தியில் நிறைய சான்ஸ்கிரிட் வரல. யாருக்கு தெரியும் லௌல்யம்னா என்ன வார்த்தை? தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கிஃப்ட். கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு பார்க்கலாம். லௌல்யம் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சான்ஸ்கிரிட் தான் அதான் என்னன்னு கேட்கிறேன். லௌல்யம் எல்லாருக்கிட்டையும் போன் இருக்கும் கையில. கர்ணனுக்கு கவச்ச குண்டலம் மாதிரி போன் கையிலே இருக்குமே எல்லா கையிலுமே இல்லையா. போன் கொண்டு வரலையா? இருக்கா? சர்ச் பண்ணி பாருங்க. லௌல்யம் அப்படின்னா என்ன சர்ச் பண்ணி பாருங்க. இங்க போன் பண்ண வேணாம். போனை எப்படி யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கணும்ல. லௌல்யம் அப்படின்னா பேராசை.
ஈகர்னஸ். லவ்லியம் சொல்றோம், லவ்லியம்னா he is very eager சொல்லி சொல்றோம். எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்ற பேராசை இருக்கு இல்லையா, அந்த பேராசை மட்டும்தான் ஒரே ஒரு விலையா. என்ன வாங்குறதுக்கு? யாருடைய சிந்தாமணி வாங்குறதுக்கு? கிருஷ்ணன் நாம சிந்தாமணி வாங்குவதற்கு இல்லையா. இது எல்லார்கிட்டையும் வளர்த்துக்கலாம் இல்ல. நம்ம காசு கொடுத்தாதான் கஷ்டம், ஆசைய ஈஸியா வளர்த்துக்கலாம் இல்லையா. அப்ப நாம் எல்லாருக்கும் கண்டிப்பா அந்த உதவி தேவைப்படுது. எந்த உதவி தேவைப்படுது? கிருஷ்ணனுடைய உதவி தேவைப்படுது. அவர் ரொம்ப ஈஸியா கொடுக்குறாரு. எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் கிருஷ்ணர்கிட்ட கிடையாது. எனக்கு இது கொடுங்க அதை கொடுங்க கேட்கல. அவர் என்ன கேட்கிறார் நம்ம கிட்ட இருந்து? நம்முடைய ஆசையை மட்டும்தான் கேட்கிறார் இல்லையா. அதான் சொல்றாரு, நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரகா பூர்ண சுத்த நித்திய முக்தா அபிநத்வாம் நாம நாமினா அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம கிருஷ்ணா சொன்னா கிருஷ்ணர் எங்க இருக்காரு அப்படின்னா வைகுண்டத்துல கிடையாது. கிருஷ்ணர் வேற எங்கேயோ கிடையாது. கிருஷ்ணர் எங்க இருக்காரு? நம்ம நாக்குல இருக்காரு. உன் பேர் என்ன? மாதவ். உன் பேர் என்ன? நவம்பர். நவம்பரா? நாம் போல் கல்பனா சந்திரிகா. பேர் தெரியல, பேர் வைக்கலையா இன்னும்? அனாமிகாவா? உன் பேர் என்ன? ஈஸ்வர். ஈஸ்வர் क्या ईश्वर? सिर्फ ऐसा ईश्वर. ईश्वर राजो இங்க சார் வரது இடமே இல்லை. சரி அங்கே உட்கார, அங்கே உட்கார. இப்ப ஈஸ்வர் சொன்ன உடனே என்ன பண்றான்? திரும்பி பார்த்தான் இல்லையா, ஏன்னா அவனுடைய பெயர் அது. ஈஸ்வர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு என்ன பண்ண? பேரை சொல்லி கூப்பிட்டேன். பூஜை பண்ண, ஓம் ஜெய ஜெகதீஷ் ஹரே ஈஸ்வர் எந்திரிச்சு வா அப்படின்னு பாட்டு பண்ணனா இல்ல. உட்காந்து யாகம் பண்ணனா, ஓம் ஈஸ்வர ஸ்வாஹா ஓம் ஈஸ்வர ஸ்வாஹா எந்திரிச்சு ஓம் ஈஸ்வர ஸ்வாஹா எந்திரிச்சுவான்னு சொல்லி சொன்ன இல்ல. உட்காந்து தியானம் பண்ணா, ஓம் ஈஸ்வர் எந்திரிச்சு வா ஓம் ஈஸ்வர் எந்திரிச்சு தியானம் பண்ணனா பண்ணல. என்ன பண்ண? என்ன பண்ண? யாரும் சொல்லாமே, பேரை சொல்லி கூப்பிட்டு. இதேதான் விஷயம். கிருஷ்ணரை கூப்பிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணா போதும்? பேரை சொல்லி கூப்பிட்டா போதும். என்ன செய்ய தேவையில்லை? யாகம் செய்ய தேவையில்லை. இது 5th ப்ரோக்ராம் எனக்கு இன்னைக்கு. இந்த ப்ரோக்ராம்ல 5th ப்ரோக்ராம் இன்னைக்கு. நான் டயர்ட் ஆயிடுச்சு. சரி, சோ கிருஷ்ணரை கூப்பிடுறது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னதான்? கிருஷ்ணரோட பேரை சொல்லி என்ன பண்ணணும்? கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? மனசார கிருஷ்ணரை முழுமையா கூப்பிடணும். அப்பதான் என்ன பண்ணுவார்? கிருஷ்ணர் தெரிஞ்சு வருவார். நம்ம பாட்டுக்கும் கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் கூப்பிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் கண்டிப்பா வரப்போறதே கிடையாது. எல்லாரும் கிருஷ்ணர் கண்டிப்பா தேவை இல்லையா. அதனால என்ன பண்ணலாம்? கிருஷ்ணர் எல்லாரும் கூப்பிடலாமா? மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? ஓகே, மறுபடியும் இப்ப கீர்த்தனை பண்ணலாம். இந்த டைம் என்ன பண்ணுவாரு? இவர் ரெக்கார்ட் பண்ணுவார். ஸோ ரெக்கார்ட் பண்றது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி வைக்க போறோம். இங்க இந்த மாதிரி சத்சங்கம் நடக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க போறோம். என்ன பண்ணுவோம்? நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். இதே ப்ரோக்ராம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இடம் ஃபுல்லா என்ன ஆகுது? கிளீன் ஆகுது. சரி, கிளீன் பண்றோம் இல்லையா, வீட்டை கிளீன் பண்றோம் இல்ல, அதே போல கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுவோம்? கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அந்த காலத்துல யஜ்யம் எல்லாம் பண்ணுவாங்க, பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு யஜ்யம் பூஜை பண்றதுக்கெல்லாம் நல்ல ஆளுங்களே கிடையாது. அவரோட சக்தி வாய்ந்த ஆளுங்க யாரும் கிடையாது. ஆனா யாருக்கு சக்தி இருக்கு? கிருஷ்ணருடைய பெயருக்கு சக்தி இருக்கு. அதனால நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடணும் அப்படின்னா இந்த மொத்த என்விரான்மெண்ட் என்ன ஆகுது? ஃபுல்லா கிளீன் ஆகுது இல்லையா. நம்ம இந்த வீட்டுல இப்ப பண்றோம். அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்? உங்க வேற யாராவது வீட்டுல பண்ணலாம். அடுத்த வாரம் வேற உங்க வீட்டுல பண்ணலாம். இதற்கு நாங்க ஏதாவது சார்ஜ் பண்றோமா? அவட்ட கேட்டு பாருங்க. பிரபு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னா கேட்டோம். 10 பைசா கேட்கறது கிடையாது. ஏன்னா நாங்க பிச்சைக்காரங்க கிடையாது இல்லையா. நாங்க எல்லாரும் யார் கீழே ஒர்க் பண்றோம்? கிருஷ்ணர் கீழே ஒர்க் பண்றோம். எங்களுக்கு யார் கொடுப்பாங்க? கிருஷ்ணர் கொடுப்பாங்க. நாங்க யார்கிட்ட எதிர்பார்த்து வர்றது கிடையாது. நாங்க கொடுக்கதான் வந்திருக்கோம் இல்லையா. நீங்க என்ன பண்ணா போதும்? எடுத்துக்கிட்டா போதும். கொடுக்கறத வாங்கிக்கிட்டா போதும் இல்லையா. அப்ப நம்ம இந்த மாதிரி கீர்த்தனத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு முதல் முறையா ஹரிஷ் அவங்க வீட்டுல ஆரம்பிச்சிருக்கோம். இது நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போகலாம் இல்லையா. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் அதை என்ன பண்ணலாம்? எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா கீர்த்தனை கேட்கலாம், கொஞ்ச நேரம் கிருஷ்ணா கதையை கேட்கலாம். எல்லாரும் வாரம் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணலாம்? ஒரு நாள் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள்
பீஸ்ஃபுல்லாக உட்காந்து கீர்த்தனை பண்ணலாம், கிருஷ்ணரை பற்றி கொஞ்சம் நேரம் கேட்கலாம், பிரசாதம் சாப்பிடலாம், ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா? மறுபடியும் நாளைக்கு மண்டே மார்னிங்கு फिर ऐसा जाना है, ऐसा वर्क करना है, ऐसा எல்லாம் மறுபடியும் கஷ்டம் ஆரம்பிக்குது. வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லை இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? சண்டே ஈவினிங் என்ன பண்ணுவீங்க? நேரத்துக்கு வெளில ஊர் சுற்றிட்டு இருப்போம், இல்லை டிவி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்படியே பார்த்துட்டு இன்னும் டிவி யாரும் பார்க்கறது கிடையாது, எல்லாம் எதை பார்த்துருக்கோம்? மொபைல் இப்படியே தடவிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இல்லாமல் என்ன பண்ணலாம்? வீக்லி 1 டேவாவது யாருக்கா கொடுக்கலாம் டைமை, கொடுக்கலாம் இல்லையா? ஸோ மறுபடியும் கீர்த்தன் பண்ணலாமா? இப்போ அந்த டைம் எல்லாருமே கொஞ்சம் ஜோரா பாடும்.
ப்ரோக்ராம் முடிச்சலாமா? இன்னும் கொஞ்சம். யாருக்கெல்லாம் இன்னும் பாடுனா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது? உங்களுக்கு தோணுதா? பரவாயில்லையே, நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா இப்பதான் கலை கட்டுது. களை கட்டுறாரு. ஓகே, இப்ப பொதுவா நம்ம கோயிலுக்கு போவோம் இல்லையா? இஸ்கான்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கும் என்னது என்ன சொல்லணும்? சவுண்ட் கம்மி பண்ண என்ன சொல்றது? ஆபாஷ் ஐயா, பாத்தே நை, நாட் பாத்தே கம், பாத்தே நை. ஓகே, இங்க இஸ்கான்ல வந்திருக்கோம் இல்லையா? நமக்கும் மற்ற கோயிலுக்கு போறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா, ஒரு முறை ஒரு வயசான பாட்டி 80 இயர்ஸ் மேல, ரொம்ப வயசாயிடுச்சு, 80 வயசு மேல ஆயிடுச்சு, அனாத, அப்பா குழந்தைங்க யாருமே இல்லை, ஹஸ்பண்ட் யாருமே இல்லை, தனியா இருக்காங்க, பணம் கூட கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க தினசரி எப்படி வாழுவாங்க அப்படின்னா, காட்டுக்கு போயிட்டு அங்க இந்த முள்ளெல்லாம் இருக்கும் இல்லையா, செடியெல்லாம் வெட்டி அதை கட்டி கொண்டு வந்து அதை விறகு அடுப்பு வச்சு சப்பாத்தின்னு செஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்க. என்ன பண்றாங்க, ஒரு நாள் காட்டுக்கு போறாங்க. போயிட்டு காலையிலிருந்து சாயந்தரம் என்ன பண்றாங்க, முள்ள வெட்டுறாங்க. ரொம்ப கஷ்டம் இல்லையா? மேல இருந்து பயங்கரமா சூரியன் வெப்பம், கீழே சூடு இல்லையா? இது ரெண்டும் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து. ஓகே, யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து உடனே அதிசயமா பார்க்க தேவையில்லை இல்லையா? ஏன்னா வர்றவங்க எல்லாம் யாருதான், நம்மளை போல மனிதர்களா இல்லையா? ஸோ அதனால கிளாஸிங் கவனிங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்க என்ன பண்ணலாம், எல்லாருமே அப்புறம் கவனிக்கலாம். அப்ப நான் என்ன சொல்லிட்டேன் கடைசியா என்ன சொன்னேன்? இதுதான் சொல்றேன், நான் பேசுறது புரியலையா இல்லையா உங்களுக்கு தெரியவே இல்லை. யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, கவனிக்கலையா? வயசான பாட்டி என்ன பண்றாங்க, நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்களா? யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு மௌன வருத்தமா? சண்டே மட்டும் மௌன வருத்தமா? அட்டென்டிவா இருக்காங்களா? கொஞ்சம் அட்டென்டிவா இருக்கு. இனிமேல் நான் வந்து கொஸ்டினை ஒருத்தர பார்த்து கேட்பேன் இல்லையா? நானா உங்ககிட்ட யாராவது சொல்லுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறேன். நான் மட்டும் என்ன பண்ணேன், கை காட்டி கேட்பேன் இல்லையா? ஏன்னா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன இருக்கணும், அதுக்கு பிரயோஜனம் இருக்கணும். இல்லை நானும் வந்து உட்காந்து கத்திட்டு நீங்களும் உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு போனா ஒரு பிரயோஜனம் இருக்காது. நீங்க வந்து என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும் இல்லையா? கத்துக்காம போனா டைம் வேஸ்ட் தான், எல்லாருக்கும் டைம் வேஸ்ட் தான் இல்லையா? அப்ப அந்த பாட்டி என்ன பண்றாங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ரொம்ப சூடு, வெயில், டயர்ட் ஆயிட்டாங்க. வெட்டி என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கட்டா மூட்டையை கட்டிட்டாங்க. கட்டிட்டு தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தோன்னா ரொம்ப யங் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப சீக்கிரமா நடந்து போயிட்டாங்க. இந்த பாட்டி மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஐயோ கிருஷ்ணா முடியலையே, ரொம்ப வெயிலா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி நடந்து போறாங்க. போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, தலையில் கட்டு இருக்குல்ல, அது கீழே விழுந்துருச்சு. அந்த பாட்டி ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சு. இந்த பாட்டி கீழே வந்துட்டாங்க. கீழே விழுந்து அலறாங்க, கிருஷ்ணா என் வாழ்க்கையே அப்படி கஷ்டப்படுத்தல, வயசாயிடுச்சு, அனாத, காசு இல்லை, அது நான் முள்ளு வெட்டி என்ன பண்றான்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆள்ல வேற செருப்பு இல்லை, ரொம்ப தாகமா இருக்கு, பசியா இருக்கு, இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கிய நீ அப்படியே கிருஷ்ணர்கிட்ட வேண்டாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணார், நேரடியா வந்து நின்னார், பிரத்யக்ஷம் வந்தார். வந்து கேட்டார், பாட்டி என்ன வேணும் சொல்லி கேட்டார். அந்த பாட்டி என்ன கேட்டா தெரியுமா? ஹலோ, அந்த பாட்டி என்ன கேட்ட தெரியுமா யாருக்காது? அந்த பாட்டி கேட்டனா, கீழே அந்த முள்ளு கட்டி இருக்குல்ல, அந்த தூக்கி என் தலையில வை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்டனா. ஹரிபோல், ஹரிபோல் சொல்லக்கூடாது, கஷ்டப்படணும், அழுகணும் இல்லையா? ஹரிபோல் சொல்லக்கூடாது. அந்த பாட்டி என்ன கேட்டிருக்கணும் அங்க ஆக்சுவலா? ஏன்னா வந்து நிக்கிறது யாரு? கிருஷ்ணகிட்ட என்ன கேட்டிருக்கணும்? நல்லா இருக்குன்னு கேட்டா எவனா நல்லா இருக்கிறது? இங்க என்ன இருந்தாலும் எங்காவது பிரச்சனை தான் வரும். என்ன தெரியுமா கேட்கணும்? கிருஷ்ணா என்ன கூட உன் கூட கூட்டிட்டு போயின்னு கேட்கணும். அப்படி இல்லையா, நீ ஏன் கூட வந்துடும் சொல்லி கேட்கணும். கிருஷ்ணன் அதை பண்ணுவார்.
நீங்க கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணா எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, வந்து கை பிடிச்சிப்பாரு, சரி பாப்பா வீட்டுக்கு போலாம் போய் கூப்பிடுவாரு. நம்ம கூப்பிட்டு வர மாட்டாங்க, ஐயோ கிருஷ்ணா நீ எல்லாம் வீட்டுக்கு வராது இங்கே இரு, நான் வேணுன்றப்ப என்ன பண்ண கோயிலுக்கு வந்து நான் பூஜை பண்ணிட்டு போறேன், வீட்டுக்கெல்லாம் வராத கிருஷ்ணா நம்ம சொல்லிடுறோம். ஆனா கிருஷ்ணர் வரவே கிடையாது. அந்த பாட்டி முட்டாள்தனமா என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் முள்ள தூக்கி தள்ள வேணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் அழுதுகிட்ட என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த முள்ள தூக்கி தள்ள வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பாட்டிக்கு ஞானமே இல்ல. என்ன ஞானம் இல்ல, கிருஷ்ணர் கிட்ட என்ன வேண்டணும் அப்படின்னு ஞானமே கிடையாது இல்லையா. இது சத்சங்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சத்சங்கம் இருந்திருந்தா பாட்டிக்கு உபதேசம் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க, இப்ப நீங்க எல்லாம் இப்ப வந்த உடனே என்ன சொல்றீங்க, அதை கேட்ப இதை கேட்ப சொல்லிருக்கீங்க. இப்ப என்ன கேட்பீங்க நீங்க, கிருஷ்ணர் வந்தா ஓய் அதான் சொன்னேன், கிருஷ்ணா நீங்க என் கூட வந்துருக்கேன்னு கேட்டுருக்கல, வேலை முடிஞ்சு போச்சு. ஏடிஎம்ல போய் 500 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடு, 10 லட்சம் ரூபாய் கொடு, என்ன வந்தா நல்லது வீட்டுக்கு, ஏடிஎம்மே வீட்டுக்கு வந்தா நல்லது இல்லையா. அது போல நம்ம போய் என்ன பண்ண தேவையில்லை, கிருஷ்ணர் கிட்ட போய் கிருஷ்ணா இதை கொஞ்சம் கொடு, கிருஷ்ணா இதை கொஞ்சம் கொடு, கிருஷ்ணா அதை கொஞ்சம் கொண்டு கேட்க தேவையில்லை. யாரை கேட்டா போதும், கிருஷ்ணரே கேட்டா போதும். அவர் வீட்டு வந்துட்டாங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வந்துடும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதா, இப்ப தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க எல்லாருமே, சுகம் வேணும், வீடு வேணும் இல்லையா, பைக் வேணும், காரு வேணும், இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட போயிட்டு என்ன தெரியுமா கேட்கணும், அப்படி கேட்கணும். அம்பானி கூப்பிடுறாரு, முகேஷ் அம்பானி கூப்பிடுறாரு, பாய் आपको क्या बोलो, क्या चाहिए बोलो, हम कुछ भी दे सकते बोलो கேக்குறாரு. ஒரு கிலோ ஆட்டா மாவு கொடுங்க, வீட்டுல சப்பாத்தி சொல்றதுக்கு வேணும். ஆடா பையா, இப்படி இருக்கியாடா முட்டாள்தனமா இல்லையா. சரி வாங்கிட்டு போ கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. என்ன கேட்டிருக்கணும் அவர்கிட்ட போயிட்டு, சார் நீங்க எப்படி ஃப்ரெண்டா இருங்க சார் இல்லையா, எப்பயுமே அவர் வீட்டை கேட்டிருக்கீங்க, அவ்வளவுதான், மறுபடியும் பக்கத்துல வைக்க மாட்டாரு இல்லையா, ஓடிய போயிடான்ட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கேட்டுக்கணும் இல்லையா. ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டா அவங்களுக்கு என்ன வேணா கொடுக்க தயாரா இருப்பாரு இல்லையா. அது போல நம்ம கிருஷ்ணர் என்ன கேட்கணும், அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கேட்கணும் இல்லையா. இது அவனுக்கு எந்த ஞானம் எப்ப வரும், பக்தர்களுடைய சங்கத்துல தான் வரும் இல்லையா. அந்த பாட்டிக்கு அந்த வரல. ஸோ அதனால்தான் இஸ்கான்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்க வெறும் பஜனை மட்டும் பண்ண மாட்டோம், கூட என்ன பண்ணுவோம், நம்ம விஷயத்த சொல்லி கொடுப்போம், பகவத்கீதை சொல்லி கொடுப்போம், பாகவத்திலும் சொல்லி கொடுப்போம். அப்பதான் நம்மளுக்கு புரியும் ஏன் பண்றோம் அப்படின்னு புரியும். இல்லைன்னா நம்ம வெறும் ஏதோ காரியத்தை பண்ணிட்டு இருப்போம். இப்ப தீபம் ஏத்துறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல, விளக்கு தீபம் ஏத்துறது. தீபம் ஏன் ஏத்துறாங்க, கிருஷ்ணருக்கு முன்னாடி இல்ல எந்த சாமி கூட தீபம் ஏன் ஏத்துறாங்க, ये आपके लिए पूछा है क्वेश्चन, ये दीपम ஏத்துறாங்க. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல கரண்ட் இல்ல, லைட் இல்ல, சாயந்தரம் நேரத்துல 6 மணிக்கு மேல என்ன எல்லாம் வீடு எல்லாமே இருட்டா போயிடும். இருட்டா இருந்தா ஆபத்து. அவங்க என்ன சொன்னாங்க, தீபத்தை ஏத்தி வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நல்லா விளக்கு, நல்லா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, லைட் எரிஞ்சிக்கும் போது விளக்கு ஏற்றி வைக்கிறோம், எந்த பிரயோஜனமும் கிடையாது. சாஸ்திரம் அப்படி சொல்லவே இல்லை. சாஸ்திரம் தீபம் ஏத்த ஏன் சொல்லுது, இருட்டா இருக்காதீங்க, வெளிச்சத்தை வருங்க, தமசோமா ஜோதிர்கமய, இதுதான் விஷயம். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, தீபம் ஏற்றணும் அப்படின்னா அதற்கு ஒரு ஆயில் போடணும். என்ன ஆயில் போடணும் அப்படின்னா, பியோர் கீ போடணும், தேசி கீ இருக்குல்ல அதை போடணும். இது நம்ம தீபம் ஏற்றது என்ன ஆயில் யூஸ் பண்றோம், கீ யூஸ் பண்றது. எந்த மாதிரி கீ யூஸ் பண்றீங்க, ஆவின் யூஸ் பண்றீங்க இல்லையா. ஆவின்லாம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த காலத்துல எல்லா வீட்லயும் பசுமாடு இருக்கும் இல்லையா. பசுமாடுல இருந்து பால் கறப்பாங்க, அந்த பால்ல இருந்து தயிர் பண்ணுவாங்க, அந்த தயிர்ல இருந்து மோர் எடுப்பாங்க, மோர்ல இருந்து வெண்ணெய் கடைவாங்க, வெண்ணெயை உருக்கி என்ன பண்ணுவாங்க, நெய்ய மாற்றுவாங்க. அந்த கஷ்டப்பட்டு ஒரு நெய்யை உருவாக்குனாங்க இல்ல, அந்த நெய்யை தீபத்துக்கு ஊத்தணும். ஊத்துவோமா நம்ம இப்ப, ஐயோ இவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் ஊத்த மாட்டோம். கடையிலேயே போய் கேளுங்களேன், தீபம் நெய் கொடுங்க, எதுக்குன்னு கேட்பான். சாப்பிட்றதுக்கா இந்த நெய் வாங்கிக்கும், தீபத்துக்கா இந்த நெய் வாங்கிக்கும். ஏன்னா தீபத்துக்கு நெய் டால்டா கலந்துருக்கும், சாப்பிட்றதுக்கு நெய் பியூரா இருக்கும், அதுவும் தெரியல பியூரா இருக்குமான்ட்டு. அப்ப தீபம் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோம் இல்லையா,
அது என்னதுன்னு வச்சுட்டு இருப்போம்ல, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும்ல, அந்த அட்டாச்மெண்ட்டை கொடுக்கறதும் என்ன பண்றோம், நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கிறோம். இல்ல தீபம் ஏத்துறதுல ஒரு அர்த்தமே கடையில இருந்து ஒரு நெய் டப்பா வாங்கிட்டு வந்து அப்படி எடுத்து ஊத்தி பொருத்தி வச்சா அதுல ஒரு பலனுமே கிடையாது. புரியுதுல உங்களுக்கு? குழந்தைக்கு இல்ல நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க உங்க கையால சமைச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது வேற. आपको कुछ चाहिए क्या? जोमेटो में ऑर्डर करो, खाओ, हम पैसा दे देंगे. இதுல என்ன இருக்காது? அன்பு இருக்காது இல்லையா? இதுதான் கிருஷ்ணர் எதிர்பார்க்கிறார். அப்ப கிருஷ்ணருக்கு என்ன தேவை? தீபமா? என்ன தேவை? நம்முடைய ஹார்ட் தான் தேவை இல்லையா? அதை கொடுக்கறதா ரொம்ப கஷ்டம். நம்ம ஹார்ட் என்ன பண்றோம், எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கோம். ஒய்ஃபு கொஞ்சம், குழந்தைங்களுக்கு கொஞ்சம், வேலைக்கு கொஞ்சம், பாஸுக்கு கொஞ்சம், கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம், சினிமா கொஞ்சம், ஆக்டருக்கு கொஞ்சம், ஆக்ட்ரஸ் கொஞ்சம் இல்லையா? என்ன பண்றோம், இதயத்தை கொஞ்சம் பீஸா கொடுத்துட்றோம். கொடுக்க வேண்டாம், இவங்க எல்லாரும் ஏமாத்திடுவாங்க இல்லையா? தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம இதயத்தை யார் பத்திரமா பார்த்துட்டு இருப்பாங்க? கிருஷ்ணர் மட்டும் பார்த்துருப்பாங்க இல்லையா? நீங்க என்ன பண்ண, இதயத்தை கொஞ்சம் அவருக்கும் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, வாரத்துல ஒரு நாளாவது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பண்ணலாம், மற்றதெல்லாம் மறந்து போயிட்டு என்ன பண்ணலாம், உட்காந்து கிருஷ்ணருடைய கீர்த்தனை கேட்கலாம். நம்ம கீர்த்தனை பண்ணல, உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வந்ததா? நான் இங்க இருக்கேன், எனக்கு இந்த வேலை இருக்கு, எனக்கு இந்த பிசினஸ் இருக்கு, எனக்கு இந்த கவலை இருக்கு, ஞாபகம் வருமா? வரவே வராது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கீர்த்தனை பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணரோட தொடர்புல இருக்கும், கிருஷ்ணரோட கனெக்ஷன் இருக்கும். எப்ப நீங்க மறந்துட்டு வெளில போறீங்களோ அப்பவே காலம் வந்துடும். ஐயோ क्या करना है, कल ये है, इधर जाना है, उधर जाना है, ये करना है, वो करना है சொல்லிட்டு எல்லா கவலையும் வர ஆரம்பிச்சிடும். சத் சங்கத்துல இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் எப்படி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அதுக்காக நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சத் சங்கத்துல இருக்க முடியாது. என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சத் சங்கத்துக்கு வச்சுக்கலாம். ஈடு பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? யாருக்கெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் வேணாம் சாமி, டைம் வேஸ்ட் சாமி, எனக்கு இந்த டைம்லாம் இருந்தா நான் ஒரு 2 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நேரம் இருக்கீங்களா? சண்டே 2 மணி நேரம் எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த 2 மணி நேரத்தில் நான் 2 crores சம்பாதிச்சிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கீங்களா? தெரியல இல்லையா? அப்படி யாரும் லீவ் இருக்கு. ஸோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம், லீவை கரெக்டா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிவியோ மொபைலோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி இல்லாம வாரத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம சத் சங்கத்துல ஈடு பண்ணலாம். இன்னைக்கு முதல்ல எங்க வீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த வாரம் உங்க வீட்டில் யார் வீட்டில் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணலாம், நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். பிளேஸ் மட்டும் இருந்தா போதும், இந்த மாதிரி பிளேஸ் இருந்தா போதும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்க கூப்பிடுங்க, ரிலேட்டிவ்ஸை கூப்பிடுங்க, உட்காரலாம். எல்லாரும் என்ன பண்ணலாம், நல்லா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடலாம், பிரசாதம் சாப்பிடலாம். அடுத்த வாரம் வேற யாரா வீட்டில் இல்லைன்னா இவங்க வீட்டில் கண்டினியூ பண்ணலாம். யார் வீட்டில் கூப்பிடுறீங்களோ என்ன பண்ணலாம், அப்ப உங்க வீட்டில் பண்ணலாம் இல்லையா? நாங்க பண்ண தயாரா இருக்கும். நாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. We are not expecting anything from you, but we simply want to give you something. இல்லையா? எங்களுக்கு கோயில் இருக்கு, அழகான கோயில், கிருஷ்ண பலராமர் கோயில். யாரெல்லாம் என் கோயில் வந்திருக்கீங்க? மேக்ஸிமம் வந்திருக்கீங்க எல்லாருமே, வெரி குட். ஸோ அப்ப எங்க கோயில்ல நாங்க எப்படி பஜனை பாடிட்டு தான் இருப்போம். நாங்க இங்கேயே வரோம், நீங்கெல்லாம் கோயிலுக்கு வர முடியாது இல்லையா? வாரம் வர முடியாது. அதனால என்ன பண்ண, நாங்க உங்க இடத்துக்கு வந்து இதை பண்ண தயாரா இருக்கும். நீங்களும் பண்ணலாம் இல்ல? ஓகேவா? முடிச்சிடலாம். நம்ம நீங்க பிரசாதம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரசாதம் வாங்கிட்டு ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். हरे कृष्णा, धन्यवाद. हो गया प्रोग्राम, कार्यक्रम हो गया. नरसिम्हा தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யாருக்கு நரசிம்மர் கீதம் தெரியும்? நிறைய பேர் இல்ல. ஹரே நமஸ்தே நரசிம்ஹா யாருக்குள்ள தெரியும்? நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் அப்புறம் முடிச்சுட்டே இருப்பாங்க. வேண்டாம், அப்படி வேண்டாம். நம்ம பேப்பர் கொடுத்துட்டு அடுத்த தடவை நீங்க அந்த பேப்பர்லாம் கொடுத்துட்டு பாட வைக்கலாம். பாட வேண்டாம், ஃபர்ஸ்ட் நாளே வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம். மறுபடியும் ஏன்னா ஹரே கிருஷ்ணா வந்து 5 minutes பாடிடலாம். ஓகே, நீங்க யாராவது பாடுவீங்களா ஹரே கிருஷ்ணா மந்திரம்? மாத்த சாரா பாடுவாங்களா? யாரும் தெரியாது. நீங்களும் என்ன கத்துக்கோங்க, என்ன இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாட கத்துக்கோங்க. அடுத்த முறை வரும்போது என்ன பண்ணலாம், நீங்களும் கூட உங்களோட சேர்ந்து நீங்களே பாட முயற்சி பண்ணலாம். ஓகேவா? ஒரு 5 minutes பண்ண என்ன பண்ணலாம், ஃபுல் எனர்ஜியோட பாடிடலாமா?
एवरीवन सिंग वेरी वेल, सब बहुत अच्छी तरह से गाया, बहुत संतुष्ट हो गया। प्रशांत ले सकते हैं आपको। आरती நீங்கள் பண்ணுங்க, நான் டயர்ட் ஆயிடுச்சு. फैन है Bare, kalau kita orang boleh nih, kayak anak dia mungkin. Kalau ada.